ஹெல்த் ஒர்க்ல, குறிப்பா நர்சிங் ஒர்க்ல கம்யூனிட்டியோட சேர்ந்து வேலை செய்யும் போது என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக சரி கோமதி அவங்க நம்ம கூட வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, எல்லாரும் வரும்போது கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க, பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அதோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மென்ஸ்க்கான ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்கு. ஃபார் a particular cause, please requesting men to have a photo in the selfie point and share. Thank you. கோமதி மேம். எனக்கு முன்னாலே பேசின தோழியர்கள் தோழர்கள் எல்லாருமே சொன்னாங்க 2013 தான் வந்து நம்ம வந்து சட்டமாக்கணும், பன்வாரி தேவி தோல் மேல ஏறி நிக்கிறோம்னு. ஆனா பன்வாரி தேவியோட தோல் மேல நிக்கிறோம்னு கூட தெரியாம தான் நாங்கெல்லாம் போராட்டம் நடத்தோம். 1998 ஒரு டாக்டர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாரு. 12 வீக்ல எங்க 3 மந்த்ஸ்ல 12 வீக்ஸ்ல எங்க குழந்தை இருக்கும் அப்படின்றத பால்பேஷன் பண்ணி காமி அப்படின்னு சொல்லும் போது எதிர்த்து கேள்வி கேட்டவங்க எங்களுடைய கிராம சுகாதார செஞ்சது. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தும் போது நிறைய பிரச்சனைகள், அதான் நிறைய வந்து வெளிப்படையா பேசணும். ஆனா இந்த இடத்துல வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நிறைய பேசணும். பேசவா? அப்ப அவங்க வந்து படுக்க வச்சு, ஒரு திருமணமாகாத பெண்ணை படுக்க வச்சு உடனே வந்து ரிவ்யூலயே வச்சு அவங்க வந்து பால்பேஷன் பண்ண சொல்றாங்க. பால்பேஷன் பண்ண சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி நான் வந்து நீ ஃபீல்டுல வந்து 3 மாசம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றேன், அது எனக்கு பிராக்டிக்கலா இப்ப எனக்கு செஞ்சு காமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அந்த டாக்டர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. எல்லா விஷயத்திலையும் அவருக்கு வந்து அரசியல் பலம், ஜாதிய பலம், பண பலம், அதிகார பலம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அங்க எழுத்து கேட்டதுனால உங்களை வந்து வைக்க மாட்டாங்க, பொண்ணுடுவேன்னு சொல்லி மிரட்டவும் தான் அவங்க சங்கத்துக்கு வராங்க. இப்ப சங்கத்துக்கு வரும்போது நாங்க அவங்க மாவட்ட அதிகாரிகள்கிட்ட டிடிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டிடிங்க எல்லாமே அந்த டாக்டருக்கு பயப்படுறாங்க. அந்த மாவட்டத்தை நம்மளால வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த சூழ்நிலையில தான் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்றோம். தாசில்தார் ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதுல ஒரு ரிப்போர்ட்டர், நிறைய ரிப்போர்ட்டர், ஒரு ரிப்போர்ட்டர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த ரிப்போர்ட்டர் கம்ப்ளீட்டா சொன்னோம்ல, இப்ப எல்லாரும் அடிப்போ உதைப்போலாம் சொல்லுவோம்ல, ஒருத்தவங்க டச் பண்ணிட்டா இந்த மாதிரிலாம் பேசுனா, அசிங்கமா பேசுனா நம்ம வந்து அடிப்போம் அப்படிலாம் பேசுவோம்ல. அந்த கிராமத்துல வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவர், அந்த டாக்டருடைய ரிலேஷனா இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்றாங்க, அவன் என் மாமன் தான், அவன் என்கிட்டலாம் அப்படிலாம் செஞ்சிருந்தா அவன் சாணியை கரைச்சுட்டு அடிச்சிருப்பேன், முறத்தால் அடிச்சிருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அதையும் ஒரு ரிப்போர்ட்டர் வீடியோ கவர் பண்ணி கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டாரு. எங்களுடைய டிஹெச்என்ஸ்லாம் கன்சீவா இருக்கிறவங்க வந்திருக்காங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்திருக்காங்க. அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத கூட வீடியோ எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதை வந்து எங்க டைரக்டர்கிட்ட கொடுத்து எங்களை வந்து மினிஸ்டர், அப்ப வந்து ஆர்காட்டார் தான் மினிஸ்டரா இருந்தாரு எங்களுக்கு. அப்ப நாங்க ரொம்ப தைரியமா, விவரம் தெரியுதா இல்லையா, தைரியமா எதிர்க்கணும், விடக்கூடாது அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி வந்த போது ஆர்காட்டார் வீட்டுல வந்து அவர்கிட்ட சொல்றோம், முதலமைச்சர் வீட்டுக்கு போகும்போது ஆர்காட்டார் தான் முன்னாடி வந்து பெட்டிஷன் வாங்குறாரு, செக்ரட்டரிட்ட போய் சொல்றோம், டைரக்டர்கிட்ட சொல்றோம், எல்லாரும் சொல்றோம். அப்ப இவங்க என்ன செய்றாங்க, எங்களோட வீடியோ கவர் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க அதை வந்து நிர்வாகிகள்ல நான் ஒரு 3 பேர் நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. திருப்பினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே எல்லாத்தையும் மொத்தம் 14 பேரை 97 தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் ஒரே நைட்ல, எந்த டாக்டர் தப்பு செஞ்சாருன்னு சொல்றோமோ அந்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுக்கல, ஒரே நாள்ல ஒரே நைட்ல எங்களுக்கு பண்றாங்க. திருச்சியில வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க, கலைஞர் வராங்க. நாங்க ஒரு 75 பேரு 2 வீலர்ல சர்க்கியூட் ஹவுஸ் போறோம். அவர்கிட்ட போய் முதலமைச்சரை பார்த்து கூட்டணும், பார்க்கவே முடியல. வீட்டுக்கு வந்தா எல்லாம் யாரும் எங்க கையில கொடுக்கல. ராத்திரியா அந்த டாக்டர் வெஹிக்கிள் கொடுத்து, கவர்மெண்ட் வெஹிக்கிள் கிடையாது இப்ப மாதிரி, அப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது, தொடுத்திருக்கல. டக்குன்னு எங்களுடைய சப் சென்டர்ல வந்து ஒட்டி இருக்கு டிரான்ஸ்பர். நான் மறுநாள் தீபாவளி ஒட்டி இருக்குது. என்ன பண்ணுவீங்க, நாங்க எல்லாருமே அப்ப திரும்பவும் போராட்டம் நடத்தோம். அப்பதான் ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னாங்க, ஜூனியர் விகடன்ல ரெங்கநாயகின்னு ஒரு லேடி ரிப்போர்ட்டர் வந்து பேசினாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து இவ்வளவு போராட்டம் நடத்துறீங்களே, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கேன் தெரியுமா, பன்வாரி தேவி கேஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்காக. அப்பதான் எங்களுக்கு தெரியும். ஆனா அது தெரியாமலே தான் நாங்க போராட்டம் நடத்தோம். அதன் பிறகு வந்து
நாங்க வந்து பத்மினி ஜெயசுந்தரி தமிழ்நாடு விமன் கமிஷனுடைய சேர்பர்சனா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த பெண்கள் எல்லாம் டிரான்ஸ்பர் போட்டது தப்பு, நீங்க வந்து அவங்க எல்லாரும் அதே இடத்துல கொடுக்கணும். யாருமே போய் ஜாயின் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு போஸ்ட் கார்டு எடுத்தோம், எழுதணும், புகார் கொடுத்தா எங்களவே நீங்க எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க, இதை ரத்து செய்யற வரைக்கும் நாங்க போய் ஜாயின் பண்ண மாட்டோம், அந்த மருத்துவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு டிப்டி டைரக்டருக்கும் ஒரே ஒரு லீவ் லெட்டர் மட்டும் 2 கார்டு போட்டுட்டு நாங்க போராட்டம் நடத்த ஆரம்பிச்சோம். போராட்டம் நடத்தினா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபெமினிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு IAS ஆபீசரை வந்து 1 விமன் கமிஷனா போட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல லேடி, ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தவங்க. அவங்கள போட்டப்ப நாங்க சொன்னோம், இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து எங்களுக்கு நியாயம் சொன்னாங்கன்னா டிபார்ட்மெண்ட் விட்டு அவங்கள தூக்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்க டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ப்ரெஷர் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப நாங்க பாதிக்கப்பட்டுருவோம். அதனால பன்வாரி தேவி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்களோ அதுபடிதான் நீங்க வந்து கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அட்டெண்ட் பண்ணுவோம்னு சொன்னோம். ஆனா அதையும் மீறி எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்புனாங்க. அப்பதான் நாங்க ரிட்டு போட்டோம். அப்ப ரிட்டு போட்டும் போது நாங்க போராட்டம் நடத்தும் போது எங்களுக்காக உதவி செஞ்சவங்க நாங்க ஆர்கனைஸ்டு செக்டார். ஆனா அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருந்து பெண்ணுரிமை இயக்கம், கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கம், வீட்டு வேலை தொழிலாளர் பெண்கள், பெண்கள் எழுச்சி குழு, பெண்கள் அமைப்பு, ஐதுவா அப்படின்னு எல்லா பெண்கள் அமைப்பும் சென்னையில மன்றோசிலையில இருந்து எழிலகம் வரைக்கும் வந்து பேரணி வந்தோம். பேரணி வந்துட்டு நாங்க போகும்போது அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நிறைய போராட்டங்கள் நடத்துறோம், மனித சங்கிலி நடத்தணும். அப்புறம் கார்பரேஷன்ல இருந்து போலீஸ்ல வந்து எங்களுக்கு விடவே மாட்டாங்க. ஆனா இவங்க அப்ப வந்து விமன் கமிஷனுடைய சேர்பர்சனா மோகினிகிரி இருந்தாங்க. மோகினிகிரி, பத்மா சேத்தி எல்லாமே வந்து விசாரிச்சு வந்து 98ல சீஃப் செக்ரட்டரிய பார்த்து 2013ல தானே வந்து சட்டமாச்சு. 98லயே கவர்மெண்ட் எம்ப்ளாய் கான்ட்ராக்ட் ரூல்ல அதை இன்க்ளூட் பண்ண வச்சோம். ஏன்டா அதை நீங்க பெண்கள் வேலை செய்யற இடத்துல அந்த பெண்களை துன்புறுத்தினா அவங்களை வந்து பனிஷ் பண்ணணும், அவனை இன்கிரிமெண்ட் கட் பண்ணணும், அவங்க செய்ய தப்புக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நாங்க இவ்வளவு போராட்ட காரணத்தினால, ஏன்னா பெண்கள் எல்லாம் வந்து நம்ம கூட்டமா ஒரு 10 பேர் சேர்ந்ததுனால நம்மளை எப்படி உடைக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க அதிகார வர்க்கங்கள். அது எங்க சங்கத்தை உடைச்சாங்க. எங்க சங்கத்தை உடைச்சாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்களை தூக்கி வச்சு எல்லாமே செஞ்சாங்க. செஞ்சாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை மட்டும் தான் அந்த கமிட்டியில போடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபைட் பண்ணி நான் போனேன். ஸ்டேட் லெவல் கமிட்டியோ நானும் ஒரு மெம்பரா போனேன். ஃபைட் பண்ணி தான் போனேன். நாங்க தான் ஃபைட் பண்ணோம். நான் எங்கிட்ட தான் கூட்டம் இருக்கு, நாங்க தான் கேள்வி கேட்டோம், எங்களை போடணும்னு சொல்லிட்டு போனோம். போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே வெரைட்டியா டாக்டர் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விசாரணை, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பண்ணாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விசாரணை, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரிப்போர்ட்லாம். நான் விடவே மாட்டேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எல்லாரும் கேள்வி கேட்டு பொறுமையா உட்காந்துருவேன். கடைசியில வச்சு செஞ்சிருவேன். வச்சு செஞ்சுட்டு எழுதி கொடுத்து வந்துருவேன். நான் இதான் எழுதியிருக்கேன், இது வரணும், இந்த பேராகிராஃப் வரணும் அதுல அப்படின்னு சொல்லி இதான் பனிஷ் பண்ணணும், இன்கிரிமெண்ட் கட் பண்ணணும், அவனை டிரான்ஸ்பர் பண்ணணும், அப்பதான் சொல்லுவேன். நான் விடவே மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு சேர்பர்சனா இருக்கிறவங்க உங்களுடைய அடிஷனல் டைரக்டரா தான் இருப்பாங்க. நான் பயப்படவே மாட்டேன். என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் பண்ணா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும் அவங்கனால? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் செஞ்சோம். அப்படி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து நிறைய இடத்துல கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் கேஸ் கூட்டு போனோம்னா என் பொண்டாட்டி வந்து நீ குடும்ப கட்டணம் கூட்டு போய் என் கூட யார் படிப்பாடி வருவியான்னு கேட்டிருக்காங்க. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், சாதாரணமா இல்ல. அந்த கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சிருக்கோம். ஃபேமிலி பிளானிங் கேஸுக்காக கூட்டிட்டு போனவங்க செருப்பால் அடி வாங்கியிருக்கிறோம். காரிய வித்து எங்க விஎச்எம் கேஸ் போட்டிருக்காங்க, வட்டிக்கு வாங்கி கேஸ் போட்டிருக்காங்க. இந்த வேலை வேணாலும் வாங்கிட்டு அண்ணா ஆப்சண்டா ஓடி இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன் லோக்கல்ல ஒரு பையனை வந்து லவ் பண்ணாங்கன்றதுக்காக அவங்கள டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டு சாப்பிடாம வாயில ஊத்திட்டு தற்கொலை சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு ஏஎன்எம் பிஎஸ்சிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள இப்ப எப்படி இந்த டாக்டருக்கு நடந்துச்சு டெல்லியில, அது மாதிரி ஏஎன்எம் ஐயர்மலையில தான், திருச்சியில ஐயர்மலையில அந்த ஏஎன்எம் நல்ல ஊசி வேக்சின் ஊசி போட்டு இருந்தவங்க, ஓபியில ஊசி போட்டு இருந்தவங்க, பிஎஸ்சிலேயே அவங்க தற்கொலை படிக்கிறவங்க கம்மல் எல்லாம் செயின் வலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு சாயல் ரூம்ல போய் அதுவும் இத்தாட்டமில் பொசிஷன்ல படுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதார கரசை நோக்கி கொளுத்திக்குவாங்களா? வேற எங்கேயுமே காயம் இல்லைங்க. ஆனா அவங்க யாரோட தங்கச்சி திருச்சி
எஸ்பி ஆபீஸ்ல சூப்பர்டென்டா வேலை செய்யறோட தங்கச்சி அவங்க அந்த ஏனம். ஆனா நாங்க போய் அந்த கேஸ் எடுத்து போராடும் போது அவங்க அண்ணன் வேண்டாமா விட்டுமா என் தங்கச்சியே போயிடுச்சு அப்படின்னாரு. குடும்பத்துல இருக்கவங்க நிறைய இடத்துல ஒத்துழைப்பு கொடுக்கறதுல. ஆனா நிறைய இடங்கள்ல அது அதே மாதிரி சேலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிஹெச்என் சப் சென்டர்லயே வச்சு ரேப் பண்ணி கொன்னுட்டு டாக்டர் போய் பண்றாங்க. டாக்டர் நிறைய யோசிக்கணும், நல்ல டாக்டர் நிறைய இருக்காங்க. கோமதி இன்னைக்கு இந்த இடத்துல நின்று பேசுறோம்னா என்னோட டாக்டர் ஜெயராமன் தான் காரணம். எனக்கு அவ்வளவு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. கேள்வி கேட்கணும், பயப்படக்கூடாது, உன்னுடைய உரிமையை கேட்கறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த டாக்டர். அந்த மாதிரி டாக்டர்களும் இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது லுங்கி பீடி துண்டு எல்லாத்தையும் உள்ள வயிற்றுள்ளே வச்சு தச்சிட்டு ஒண்ணுமே இல்ல சூசைடுன்னு சொல்ற டாக்டரும் இருக்காங்க. அதனால நிறைய டாக்டருங்க போலீஸ்கெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். நீங்க அரசியல் பிரஷர், அவன் வேலையிட சொல்லிட்டாங்க சொல்லாதீங்க. உங்க அக்கா தங்கச்சி எங்க குடும்பத்திலயும் போலீஸ் இருக்காங்க, டிஎஸ்பி வரைக்கும் இருக்காங்க. யோசிங்க, நாங்க எல்லாருமே களத்துல வேலை செய்யறோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தா நீங்க மேல பிரஷர் வந்துருச்சு. பெரிய இடத்து நாங்க கேஸ் கொடுக்கும்போது திறந்தவங்களுக்கு கேஸ் கொடுக்கும்போது அது மாதிரிதான் சொன்னாங்க. பெரிய இடம், நீங்க மலையோட மோதுறீங்க, நீங்க மோதாதீங்க, நீங்க அடிச்சு போயிருவீங்க. போலீஸே பயந்துறாங்க, இன்ஸ்பெக்டர் பயந்தாரு. நீங்க பயப்படாதீங்க. என்ன அதிகபட்சம் டிரான்ஸ்பர் தானே போடுவாங்க, அதை தாண்டி வேற என்ன செஞ்சிட முடியும் நம்மள? அந்த டிரான்ஸ்பருக்கு ஏன் பயப்படுறீங்க? டிரான்ஸ்பருக்கு பயப்படாம தைரியமா நின்று நம்ம செஞ்சா மட்டும்தான் நமக்கு விடிவு காலம் கிடைக்கும். அடுத்தது சொன்னீங்க, இப்ப தீர்மானம் படிச்சாங்க எல்லா கிராம சபையிலும். ஆனா கிராம சபையில நான் விவாதிக்கிறதுக்கு முன்னாடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டியில என்னுடைய கருத்து, ஒவ்வொரு ஊராட்சியிலையுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இருக்கணும். ஒவ்வொரு ஊராட்சியிலையுமே இருக்கணும். அங்க கவுன்சிலர் மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புல இருக்கக்கூடிய பெண்கள் கூட்டமைப்பு இருக்காங்க இல்லையா, சுய உதவி குழு பெண்கள். அதுல எந்தெந்த தொழில செய்யறாங்களோ அத்தனை பெண்களும் அதுல உறுப்பினராக இருக்கணும். நகரங்கள்லயும் இருக்கணும், மாநகராட்சியிலையும் இருக்கணும். ஏன்னா இப்ப கிராமங்கள்ல இருக்கு, கலெக்டர் தான் இருக்காரு. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கு டிஎம்சிஹெச்ஓ இருக்காங்க, லேடி இருக்காங்க. ஆனா அது எல்லாருக்கும் தெரியறது இல்ல, சரியா நடக்கிறதே இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி யாரோ அவங்கள கூட்டிட்டு போய் விசாரணை நடத்திட்டு அந்த மாவட்ட அளவு முடிச்சுட்டு அங்கேயே எழுதி வாங்கிட்டு சுமூகமா முடிச்சுட்டு வந்துடுறாங்க. யாரையும் பனிஷ் பண்றதும் இல்ல, பனிஷ் பண்றது நோக்கம் இல்ல. ஆனா நாங்க இந்த 14 பேரு என்ன செய்யணும், ஒரு கான்ட்ராக்ட் ரூல்ல கொண்டு வர வச்சோம். 3 வருஷத்துக்கு 3 இன்கிரிமெண்டா இழந்தோம். நோ ஒர்க் நோ பே போட்டாங்க. எங்களை வேற பனிஷ் பண்ணல, நோ ஒர்க் போற வேலைக்கே போறிய. ஆனா எல்லாருமே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி திரும்ப அதே இடத்துக்கு தான் போனோம். நாங்க 14 பேர் அந்த இடத்துக்கு தான் போனோம். அதுல 2 பேர் தான் அன்மேரிடு, மற்ற எல்லாம் மேரிடு. குழந்தை இருந்துச்சு, பால் வாங்க காசு இருக்காது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப காசு இருக்காது. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தாங்க, போர் குணத்தோட இருந்தாங்க. நாங்க ஜெயிச்சோம். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட் இப்ப ஒரு கிராம சபை கூட்டம்னு சொன்னாலே இங்க இவங்க ஒரு டீம் அனுப்பிடுறாங்க. அது மட்டும்தான் பேசணும் கிராம சபையில. அப்படி இல்ல, கிராம சபைனா என்ன, அந்த கிராமத்துல வசிக்கிறவங்க என்ன வேணும்னு நினைக்கிறோமோ, அந்த கிராமத்துக்கு என்ன தேவையோ அதை முன்வைக்கணும். அதை அவங்க கோரிக்கையில எடுத்துக்கணும். அது எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் எங்களுக்கு கவர்மெண்ட் கலெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க அந்தந்த ஒவ்வொரு ஊராட்சியிலையும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இருக்கணும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பாக்ஸ் வைக்கணும் அந்த குழந்தைங்க எழுதி போடுறதுக்கு. ஆனா அதுக்கு நாங்க நிறைய கொடுத்துப்போம், நாங்க விடுறதே இல்ல. தொடர்ந்து டிபார்ட்மெண்ட்லயும் கொடுப்போம், கவர்மெண்ட்லயும் பாக்ஸ் வைக்கணும். அந்த பாக்ஸ் வைக்கும் போது அந்த பாக்ஸை யாரும் ஓபன் பண்ணணும்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு பெற்றோர் ஆசிரியர் மன்றம் மேம்பாட்டு குழு இருக்குன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் தான் போடுறாங்க ஸ்கூல்லயும். அப்ப அவங்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அதை தட்டி கேட்கக்கூடிய ஆளுகள் ஒருத்தவங்க இருக்கணும். அதனால நாம அதை கேட்கறத சரியா கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். கேட்கணும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. போராட்டம் எவ்வளவு கடுமையாவும் எவ்வளவு வலிமையாவும் இருந்திருந்தா அவங்களால இந்த மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருந்திருக்க முடியும். ஏன்னா 2013 நமக்கு பாஷ் ஆக்ட் ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் 2018 தான் நமக்கு எவ்வளவு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் ஃபைல் ஆகுதுன்றது டிரான்ஸ்பரண்டா வரணும்ன்றது சொல்லுது. ஆனா அவங்க சொல்றதுதான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். 2013 தான் சட்டம் வருது, நிர்பயாவோட வழக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் வருதுன்னா அதுக்கு முன்னாடி எந்த விதமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் இந்த நாட்டுல இல்லைன்றது அர்த்தம் கிடையாது.
இருந்திருக்கு. பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம தடுக்கப்பட்டிருக்காங்க, அமுக்கப்பட்டிருக்காங்க. எல்லா கொடுமையும் அனுபவிச்சுட்டு இவ்வளவு மாற்றங்களையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நானும் ஒரு ஹெல்த் பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஆளு. என்னோட காலேஜ்ல நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு ஹெச்ஓடி மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்து நாங்க எங்க பேட்ச் வச்சோம். ஒரு ரொம்ப ஆணித்தனமான கோபம் என்ன இருந்ததுன்னா, ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு சில மாதங்கள் தலைமறைவா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சென்னையில ஒரு டென்டல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வந்தாரு. அப்போ அந்த கோபம் புரியல. இப்போ அந்த கோபம் புரியுது. மாற்றங்கள் வந்து நிறைய தேவை.